மூணாவது ஸ்டோமா கேர். இது நாங்கள் எப்படி கேர் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் வந்து நல்ல டைட்டாக ஒட்டியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். குடலை சுற்றி இருக்கிற ஸ்கின்னு வந்து சிகப்பாகாமையோ, அந்த இடத்துல புண்ணோ, அந்த இடத்துல வலியோ இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒருவேளை ஒரு லீக் ஆகுது அப்படின்னா உடனே டாக்டரையோ இல்லை அந்த ஸ்டோமா தெரபிஸ்டையோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லிவிங் வித் த ஸ்டோமா, அதாவது இதோட நான் நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னா, இப்போ எனக்கே நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க இந்த ஸ்டோமாவோட. பெர்மனன்ட் ஸ்டோமாவோடையும் இருக்காங்க, டெம்பரவரி ஸ்டோமாவோடையும். டெம்பரவரி ஸ்டோமானா கொஞ்ச நாளில் திரும்ப உள்ள கொடுத்துருவோம். பெர்மனன்ட் ஸ்டோமானா அவங்க லைஃபே அதோட தான், அந்த கோலாஸ்டமியோட தான் அவங்க டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரெண்டோடையும் இருக்காங்க. லிவிங் வித் ஸ்டோமான்றது பிரச்சனையே கிடையாது. அன்றாட அவங்க பண்ற வேலைகள், வாக்கிங் போறதுலேருந்து, ஒரு எக்ஸசைஸ் பண்றதுலேருந்து, டிராவல் பண்றதுலேருந்து, ட்ரெயின்லையோ ஃப்ளைட்லையோ பஸ்ஸில் போகிறது எல்லாமே அவங்க வந்து பண்ணலாம். ஸோ ஸ்டோமாவோட வாழ்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் குடல் வெளியே வச்சிருக்கீங்களே, வலி பெயின்ஃபுல்லாக இருக்குமா, வலி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது வலியே இதில் இருக்காது. அதை பற்றி நீங்கள் வந்து ஒரியே பண்ண வேணாம்.